ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற பாஸ்தா ரெசிபி எதுவுமே இல்லாமல் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பேன் எடுத்துகிட்டு பாஸ்தா இதை நாங்கள் வேக வைக்கவே இல்லை, எல்லாம் ஒன் பாட்லேயே சமைச்சு எடுத்தாச்சு. இப்போ பாஸ்தா எடுத்துக்கலாம். அதில் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் எங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோம். ஆனியன், டொமேட்டோ, அதே மாதிரி தண்ணியெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்குறோம். இப்போது நம்ம இதில் ஒரு சாஸ் மாதிரி பண்ணிவிட்டு இதில் ஊற்ற போகிறோம். அதுக்கு பன்னீர், பூண்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது மறுபடியும் இதில் ஸ்வீட் கார்னு, கேப்சிகம் எல்லாம் சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பன்னீரையும் பூண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதில் இட்டாலியன் சீசனிங், கேப்சிகம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் ஆரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் இதெல்லாம் சேர்த்து ஒரு கிளறி விட்டீங்க அப்படின்னா நல்லா கம்மன்னு சுட சுட பாஸ்தா ரெடி. கண்டிப்பாக இந்த ட்ரெண்டிங் ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். அப்படியே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணால் இதில் சீஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். நாங்கள் சீஸ் ஆட் பண்ணல, ஸ்கிப் பண்ணிட்டோம்.